ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு வீட்டில் தடுமல் காய்ச்சல் வந்தால் எப்படி கை வைத்தியம் செய்து குணமாக்குறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ 2 மருந்து இருக்குது. ஒன்று உள்ளே குடிக்கிறது, மற்றது வெளியில் பூசுறது. இது என் 2வது வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் செய்யலாம். எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டியை எடுத்துட்டேன். அது சட்டியை காய வைக்கணும். இப்போ 2 மீசக்கரண்டி மிளகு எடுத்துருக்குறேன். ஒரு துண்டு கித்தூள் சக்கரை எடுத்துருக்குறேன். கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுப்பு ஒன் பண்ணுவோம். சட்டி காஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் மிளகை போட்டு வறுப்போம். மிளகை நல்லா வறுக்கணும். ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். 1/4 கப் தண்ணி வரைக்கும் வரணும். அது வரைக்கும் நாங்கள் வற்ற விடணும். மிளகு இப்போ பாருங்க வெடிக்குது. வெடித்து வெளியில் சிதறும். எல்லாம் படப்படன்னு சத்தமாக வெடிக்கும். கொஞ்சம் நிறம் மாறிக்கொண்டு வருது மிளகு. இனி வாழ்க்கை எங்கும் வசந்தங்களா, கடலுக்கு இங்கே கைகள் கூட வெளியில் பறக்குது. இதை நாங்கள் ஒரு மூடி விடுவோம். இப்போ பாருங்க, நிறம் மாறிட்டுது. நல்ல கருப்பாக வரும் வரைக்கும் வறுக்கணும். இப்போ இந்த 1 கப் தண்ணியை நாங்கள் விட போகிறோம். இதை நாங்கள் வற்றும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா சுண்டை காஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், 1/2 கப் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் கருப்பட்டியை போடுவோம். கருப்பட்டியை நீங்கள் எப்போ வேணுமுன்னாலும் போடலாம். ஆரம்பத்துலேயும் போடலாம், நடுவுலையும் போடலாம், இல்லது முடியக்கிட்டாவும் போடலாம். அது உங்களோட விருப்பம். நான் வீடியோ ஸ்கிப் பண்ண போடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த மிளகுல ஒரு 10 மிளகு பாதியாக்கி போட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக உரைப்பு இருக்கணும். இது பெரியாக்களும் குடிக்கலாம். பெரியாக்கள் கொஞ்சம் கூட ஒரு மேசக்கரண்டி குடிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கையில் தண்ணி ஓடுது, நிற்கையில். இப்போ இந்த பதம் சரியில்லை எங்களுக்கு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் பற்ற விடணும். நிலவுக்கு மேலே நின்று போட வேண்டும். விண்வெளியின் மேலே புல்வெளி வைப்போ, புல்வெளியின் மேலே ஊட்டு கிடப்போம். இப்போ நல்லா வற்றி வந்துட்டு, இப்போ பாருங்கள், கையில் அப்படியே நிற்கும், அது ஓடாது. அந்த பதத்துக்கு வரைக்குள்ள தான் நாங்கள் இந்த பதத்துக்கு வரணும், இறக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வெளியே வேறு பக்கம் வைப்போம். என்ன சொன்னால் அந்த சூட்டிலேயே எல்லாம் வற்றி போயிடும். இப்போ நாங்கள் இதை வடித்து எடுப்போம். நான் 2 வடி வச்சு வடிக்கிறோம். ஏன்னா நாங்கள் மிளகு பாதியாக்கி எல்லாம் போட்டோம். அப்போ அது சில நேரம் பெரிய கண்ணாக இருந்தால்
உள்ளே போயிட்டு பிள்ளைகளுக்கு தொண்டைக்குள்ளே நிற்கும். அதால் 2 அல்லது 3 தடவை வடித்து எடுக்கணும். பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஈஸியான வேலை, குயிக்காக செய்திடலாம். செய்து பாருங்கள். என்னுடைய அனுபவத்தில் இது நல்ல மருந்து உண்டு குழந்தைங்களுக்கு. இப்போ நான் 3ஆம் தடவை வடிக்கிறேன் பாருங்கள். என் மகனுக்கு இப்போ இருமல், அதான் அவருக்கு செய்கிறேன். அதான் அந்த வீடியோ உங்களுக்கும் போட்டு விடலாம்னு எடுத்து காட்டுறேன். நான் இதில் தான் 2 mlன்னு சொல்லி இதில் தான் கொடுக்குறேன் நான். ஆனால் இதே 2 ml ஒரு தேக்கரண்டி வருது. நீங்கள் தேக்கரண்டிலையும் ஒரு தேக்கரண்டி கொடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோடு சேர்த்து வழியில் பூசுகிற இதையும் ஓகே, இது நான் இப்போ தேங்காய் எடுத்துருக்குறேன். நல்ல சுத்தமான தேங்காய். மற்றது கற்பூரம் மட்டும் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் உங்களோட அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு மேசக்கரண்டி தேங்காய் எடுத்துருக்குறேன். இங்கே குளிரண்டபடியாக கட்டியாக இருக்குது. இது வெளியில் பூசுகிற எண்ணெய் தான் அது. இது பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, பெருசாக வேலை இருக்காது. இப்போ நான் எண்ணெய் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நான் அப்படி ஒரு கூடு கற்பூரத்தை நான் போட போகிறேன். இதை போட்டு சூடு காட்டிட்டு குழந்தைங்க தாங்கக்கூடிய சூட்டில் கழுத்தில் பூசி விட்டால் சரி. இரவையில் படுக்கைக்குள்ளெல்லாம் இப்போ இரவையிலெல்லாம் இருமுவாங்க. அதுக்கு இது நல்ல மருந்து.